கோவாவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைய இட்லி சாம்பார் விற்பதும் காரணம் என பாஜக எம்எல்ஏ பேசியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. நடந்தது என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வகை வகையான கடல் உணவுகளுக்கும் மசாஜுக்கும் பெயர் பெற்ற கோவாவிற்கு சென்று குதூகலமாக பொழுதை கழிக்கலாம் என்று செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு வெறும் இட்லி சாம்பாரும் வடப்பாவும் அளித்தால் எப்படி சுற்றுலா மேம்படும் என்று ஆவேசமாக ஆதங்கப்பட்டுள்ளார் கோவா பாஜக எம்எல்ஏ மைக்கேல் லோபோ. Cuisine of the Goan that has to be showcased on the beach. त्याजरू दिला म्हणजे हांव म्हणना सगळे there are small few number spoil करतात. சுற்றுலா மட்டுமின்றி அது சார்ந்த வணிகமும் கடந்த 2 ஆண்டுகளாக கோவாவில் மிகவும் டல் அடிக்கும் நிலையில் பாஜக எம்எல்ஏ தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார். கோவாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவுக்கு அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது என்றும் ரஷ்யா உக்ரைன் போராலும் கடற்கரை ரெசார்ட்டுகளில் இட்லி சாம்பார் வடபாவ் போன்ற உணவுகளாலும் கோவாவுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என தெரிவித்தார். கடற்கரை ரெசார்ட்டுகளில் உள்ள குடில்களை வணிகர்கள் வாடகைக்கு விடும் நிலையில் அங்கு கர்நாடகத்தைச் சேர்ந்த பலர் இட்லி சாம்பார் விற்பதாகவும் அவர் சாடினார். சுற்றுலா பயணிகளின் வணிகம் குறைந்ததை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் வரும் நாட்களில் கோவாவில் சுற்றுலா வணிகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் ஆதங்கப்பட்டார். இதனிடையே கர்நாடகத்தில் உணவகங்களில் விற்கப்படும் இட்லியால் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அந்த மாநில அரசு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது. இட்லி தயாரிப்பு குறித்து 500க்கும் மேற்பட்ட கடைகளில் ஆய்வு நடத்திய அந்த மாநில அரசு ஆய்வின் முதற்கட்ட முடிவுகளை வெளியிட்டது. அதில் பெரும்பாலான கடைகளில் இட்லி தயாரிக்க துணிக்கு பதிலாக பிளாஸ்டிக் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கை சூடாக்கும் போது கார்சினோஜெனிக் ரசாயனம் வெளியேறி புற்றுநோய்க்கு வழிவகுப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி பேசிய கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், உணவக தயாரிப்புகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தடை செய்ய அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறினார். செரிமானத்துக்கு சிறந்ததும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை வயது பேதமின்றி அனைத்து தரப்பினரும் சாப்பிடும் ஆகச்சிறந்த காலை உணவாக இட்லி இருப்பதாக உணவு சார்ந்த ஆய்வு முடிவுகள் கூறும் நிலையில் இட்லியை சரியாக தயாரிப்பதை ஒழுங்குபடுத்துவதை விடுத்து இப்படி அவமதிப்பது முறையா என்று உரிமை குரல்களும் எழாமல் இல்லை. பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் பெண்களை பாதுகாக்கும் சட்டங்களை முறையாக அமல்படுத்த வலியுறுத்தியும் சென்னை புதுப்பேட்டையிலிருந்து கோட்டை நோக்கி பேரணியை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, அவர்கள் என்னென்ன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள்? லாவண்யா, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கோட்டையை நோக்கி பேரணியானது தற்போது புதுப்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும், வன்முறைகள் குறித்து விவாதிக்க சட்டமன்ற சிறப்பு அமர்வை நடத்த வேண்டும், பெண்களை பாதுகாக்கும் சட்டங்களை முறையாக அமல்படுத்த வேண்டும், அதே போல ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுத்திட சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதிகா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் வாசுகி உள்ளிட்ட சுமார் 1000 பேர் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக இந்த பேரணியில் பங்கேற்ற முக்கிய நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்திய மனுவையும் அளிக்க இருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.